மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரத்தில் நாம் ப்ரூஸ் ஓல்சன் என்கிற ஒரு சகோதரரை குறித்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம தியானித்தோம். இதை தொடர்ந்து நாம் இன்று பார்க்க போகிறதே அவரோட தொடர் பயணத்தை பார்க்க போகிறோம். அவருடைய ஆரம்பத்தை போன வாரம் இல்லாத நிறைய முகங்கள் இன்னைக்கு பார்க்கறதுனால நான் மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ப்ரூஸ் ஓல்சன் என்கிற சகோதரர் 1930ஆம் ஆண்டு அமெரிக்க தேசத்தில் பிறந்து பெற்றோரின் உந்துதலின்படி வேலை நிமித்தம் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு குடிபெயர்ந்தாங்க. 16 வயது வரையிலும் அவங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து வாழ்ந்திருந்த இந்த ப்ரூஸ் ஓல்சன் என்கிற சகோதரர் அவங்களுடைய 16வது வயதுல இயேசுவை தெரிந்து கொண்டார். இயேசுவை தெரிந்து கொண்டதன் என்கிற காரணத்துக்காக நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன், அவருக்காக ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறேன், அவருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு தன் குடும்பத்துக்கிட்ட சொன்னதுனால அவங்க குடும்பம் நல்ல செழிப்பு மிக்க குடும்பம். இதை சற்றும் எதிர்பார்க்காம அவங்கள ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஊழியம் செய்ய போறேன்னு சொன்னா உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி, சொத்து எதுவும் உனக்கு சொந்தம் இல்லை என்று சொல்லி எனக்கு கொடுத்துட்டு வாக்கு கொடுத்துட்டு நீ வெளியில போ அப்படின்னு சொன்னாங்க. இந்த கட்டாயத்தின்படி ஆண்டவரை மட்டும் அவர் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவர் அந்த வீட்டில் இருந்து சம்பாதித்திருந்த $70 பணத்தோடு அவங்க அம்மா அப்பாவுடைய வற்புறுத்தலின் பேர்ல அவங்கள குடும்பத்தை விட்டு வெளியேறினார். தன்னோட 19வது வயது வரையிலும் மிகுந்த கஷ்டப்பட்டு அங்கங்க வேலை செய்து தன் கையில் இருக்கிற பணத்தையும் வைத்துக்கொண்டு அவரால் முடிந்த வேலையை செய்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். ஆனா தன்னுடைய 19வது வயதுல ஆண்டவர் அவரை தனிப்பட்ட ரீதியில பேசி அவரோடு இடைப்பட்டு தன்னுடைய முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவுடன் அவர் மனதில் ஏவப்பட்டு ஒரு காரியம், அவர் யார் யாரை சந்திக்கிறாரோ எந்தெந்த நபர்கள் கிட்ட அவர் பேசுகிறாரோ அந்த பேசுகிற நபர்கள் எந்த ஜனத்தை குறித்து பாரப்படுறாங்களோ, இயேசு அறியாததால இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யாராவது பேசியிருந்தாங்கன்னா உடனே அந்த ஜனத்தை தேடி போய் அவங்களுக்கு இயேசுவை சொல்றதுதான் இவருடைய வேலையா இருந்தது. தன்னோட வாலிப நாட்கள்ல இப்படிதான் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இந்த சமயத்துல தான் கையில வருமானம் இல்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற சூழ்நிலையில இருந்தபோது ஒரு தனியான ஒரு நபரை, ஒரு நண்பரை சந்திக்க நேர்ந்தது. அவர் இருந்த அந்த தேசத்துல இருந்த சுகாதார அமைச்சர் அவருடைய PA, அவர் இவர்களுக்கு நண்பராய் கிடைத்தார். நண்பராய் கிடைத்ததின் பலனாய் அவர்கிட்ட சொல்லி அவருக்கு தெரிந்திருக்கிற ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுத்தார். அந்த வேலையில தான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகள் அவர் வேலை செய்து கொண்டிருந்த போது அந்த வேலை செய்து கொண்டிருந்த இடத்துல மோடிலோன் அப்படின்னு ஒரு பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு இயேசுவை போய் சொல்லணும், ஏன்னா அவங்க தன்னை என்ன காரியத்துல வளரணுமோ கல்வியிலையும் நாகரிகத்திலையும் அவங்க வளராம பழங்குடியின மக்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இயேசுவை சொல்லணும் என்று சொல்லி இவர் வேலை பார்த்து கொண்டிருந்த இடத்துல ஒரு சில நபர்கள் மூலமாக கேள்விப்பட்டார். உடனே அந்த மோடிலோன் என்கிற பகுதி மக்களை குறித்து நிறைய செய்திகளை கலெக்ட் பண்ணி அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் அறிந்து கொண்டார். அப்புறம் அவர் அறிந்து கொண்டதின்படி அவர் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, அந்த மக்கள் கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலை இருக்கு. என்னன்னா, அவங்க ஊரை சார்ந்து அல்லாத பிற ஊரை சார்ந்தவங்க யாரையும் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி ஒருவேளை இவங்க ஊருக்குள்ள வேற்று ஊரை சார்ந்தவங்க வந்தா உடனே அவங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து அவங்கள தாக்கி அவங்கள கொன்றுவாங்க. இப்படிதான் இந்த மோடிலோன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இதை நல்லா தெரிஞ்சிருந்தும் நான் அந்த ஊருக்காக போய் ஆண்டவரை சொல்ல போகணும் அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை. ஆனா இவருக்குள்ள எந்த ஒரு உதவியும் இல்லை, பணம் இல்லை, ஒரு ஆள் பலம் இல்லை, எந்த உதவியும் இல்லாம ஆண்டவரை மட்டும் சார்ந்திருந்து இந்த மோடிலோன் பகுதிக்கு போக பிரயாசப்பட்டார். அப்படி அவர் பிரயாசப்பட்டது என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அவரை சந்தித்த நபர்கள் கிட்டலாம் என்ன அந்த ஊருக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அந்த பாதையை காட்டுங்க அப்படின்னு கேட்டபோது நிறைய பேர் பயந்தாங்க. ஏன்னா இந்த ஊர் பத்தி எல்லாருக்கும் தெரியும்.
போனா கொன்றுவாங்க, அவங்க எல்லையில கால் வச்சாலே அவங்க கொன்றுவாங்க. இதை தெரிஞ்சும் இவர் போகணும்னு சொல்றார். அதுல வேற என்னையும் கூட்டிட்டு போக நினைக்கிறார் அப்படின்னு எல்லாரும் பயந்தாங்க. ஆனா ஒரு நபர் சொன்னார், நான் உங்களை கூட்டிட்டு போறேன், அதோட எல்லையை காட்டிட்டு நான் திரும்பி வந்துடுவேன், என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு கூப்பிட்டு சொன்னார். சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி இவருடைய நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு அவரை கூட்டிட்டு போனார். அவர் சொன்ன மாதிரியே சரியா மோடிலோனுடைய எல்லையை காட்டிட்டு திரும்பி பார்த்தா அந்த மனுஷனை காணோம், ஓடியே போயிட்டார். அந்த பயத்தோடு ஓடி போன நண்பரை கொஞ்சமும் இவர் யோசிக்காம கண்ணு கெட்டின தூரத்துல இருந்த மோடிலோன் பகுதியை பார்த்து பிரயாணிக்க ஆரம்பித்தார். அவர் கரெக்டா எல்லைக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே எங்கிருந்தோ வந்த ஒரு பெரிய வில் அம்பு ஒன்று, 6 அடி அம்பு ஒன்று இவருடைய குதிங்கால்களை தாக்கி இவரை அதிகமாய் காயப்படுத்திட்டு உடனே அந்த இடத்துல அவர் மயக்கமானார். மயக்கமாயி ரத்த வெள்ளத்துல அவர் கடந்திருந்த போது சுத்தி நிறைய கூட்டம், ஆடை கூட சரியா அணியாத ஒரு கூட்டம் இவரை சுத்தி வந்து நின்னுச்சு. இவர் கண்ணை திறந்து பார்த்தா சுத்திலும் இருக்கிற ஜனங்கள் மனுஷங்களா அப்படின்னு கூட யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மக்கள் சூழ்ந்து நின்னாங்க. இவர் பார்த்தா பயந்தார். ஆனாலும் திரும்பியும் மயக்கமான மாதிரி காட்டிக்கிட்டு அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு இவரை தூக்கிட்டு போய் ஒரு புல் மெத்தையில படுக்க போட்டுட்டு அவர் தலைவன் வர்ற வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க. அவங்க தலைவன் ஒரு இடத்துக்கு வேட்டைக்கு போயிருந்தவர் 2 நாள் கழிச்சு தான் வர வேண்டியது இருந்தது. உடனே அந்த 2 நாள் இவரை நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கிழங்கு 2ஆ பிரிக்கப்பட்டு கொடுத்த ஒரு கிழங்கை இவர்கிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. அதை எப்படி சாப்பிடணும், அது என்னது அப்படின்னே தெரியாது. ஆனா பசி, வேற வழி இல்லை, கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்டார். இதை சாப்பிட்டதுனால, புதிதா ஏதோ ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டதுனால அவருக்கு பெரிய பயங்கரமான வயிறு வலி. இதை தாங்க முடியாம ராத்திரி இந்த ஜனங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்த போது அவங்க கண்ணை மறைச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டார். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 6 மைல் தூரம் ஓடி போய் மயக்கத்துல காயத்தின் வலி, பசியின் கொடுமை இதெல்லாம் அவரை தாக்கி ஒரு பாறையில போய் மயங்கி படுத்துட்டார். அங்க வேட்டைக்கு வந்திருக்கிற ஒரு சில நபர்கள் இவரை சந்தித்து அவரை தேடி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்தாங்க. இப்படி மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருந்த போது அவருக்கு மஞ்சள் காமாலை வியாதி தொற்றிருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஏன்னா சரியா தண்ணி கூட குடிக்கவே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமா இவர் இந்த ஊருக்கு போகணும் இந்த எண்ணத்திலே இருந்து அங்க மயக்கமாயி சரியா சாப்பிடாம இது அவருக்கு வியாதியை கொண்டு வந்தது. ஆனாலும் மருத்துவமனையில இருந்து சில உதவிகளை பெற்றுக்கொண்ட பிறகு அங்க இருந்து உடனே நான் மோடிலோனுக்கு தான் போகணும், அங்கதான் ஆண்டவர் என்னை அழைத்தார், அங்கதான் நான் போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாரப்பட்டவராய் மறுபடியும் அந்த ஊருக்கு கடந்து வந்தார். ஆனா வர்ற பாதையில ஆண்டவர் அவரோடு உணர்த்தினார், நீ இன்னையும் மறுபடியும் நீ அந்த ஊருக்கு இப்படி தனிமையா போனா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ற வகையில நீ போகணும் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தினார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே இவர் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார். அவருடைய அந்த நண்பர் ஒருவர் வேலைக்கு அமர்த்திட ஒரு உதவி பிஏ அவர் நண்பர் அவருக்கு ஞாபகம் வந்தது. அவர் இருக்கிற இடத்துலயே அவர் நண்பரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட இருந்து சில பொருட்களை வாங்கி, உதவி பொருட்கள், சாப்பாட்டு பொருட்கள், அப்புறம் இந்த மனுஷங்களை இவர் பக்கமா திருப்ப பண்ணுகிறதற்காக வெடிகுண்டு கலந்த பொருட்களையும் அந்த நண்பர்கள் கிட்ட இருந்து வாங்கினார். வாங்கிக்கிட்டு மறைஞ்சு ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த பாதையில, மோடிலோன் பகுதியுடைய பாதையில இந்த வெடிகுண்டு பொருட்கள், உதவி பொருட்கள், உணவு பொருட்கள் இதெல்லாம் வச்சுட்டு மறைஞ்சு நின்றுட்டு இருந்தார். யாராவது வருவாங்க, வருகிற நபரை நம்ம நண்பர்களாக்கி அவங்க மூலமா இந்த ஊருடைய பாஷையை தெரிஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ள போவோம் அப்படின்னு இவருடைய எதிர்பார்ப்பு. ஆனா அந்த அவர் வைத்திருந்த வெடிகுண்டு பொருட்கள் எல்லாம் ஒரு பந்து மாதிரி அந்த ஊர் மக்கள் விளையாடிக்கிட்டே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இவர் பார்த்து பயந்தார், என்னடா இதை கால் வச்சா வெடிச்சிரும், செத்து போயிடுவாங்க அப்படின்லாம் அந்த நண்பர் சொன்னாரே, இவன் என்னடானா பந்து மாதிரி விளையாடிட்டு போறான் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப யோசிச்சா.
அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவருக்கு தோணுச்சு, அந்த வெடிகுண்டை ப்ராப்பரா ஓப்பன் பண்ணி எப்படி வைக்கணும் இது கூட இவருக்கு தெரியல. அதனால அவர் பாட்டுக்கு நார்மலா வைத்துட்டு போனார். அது பிரயோஜனப்படலை. இப்போ ஒரு ஜனமும் இவர் எதிர்பார்த்த மாதிரி வரல. ஆனா இவர் வைத்த உணவு பொருட்களை தேடி சின்ன சின்ன பிள்ளைகள் ஓடி வந்தாங்க. உடனே அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள போய் சந்திச்சு, அந்த ஊர் மக்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அது மாதிரியே இவரும் மாறி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த பிள்ளைகளுக்கிட்ட இருந்து அந்த ஊர் பாஷையை கற்றுக்கொண்டார். ஒரே ஒரு வார்த்தையை தான் அவரால் கற்றுக்கொள்ள முடிந்தது. என்னது? தலைவன்கிட்ட கூட்டிட்டு போ, தலைவன்கிட்ட கூட்டிட்டு போ என்கிற இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அந்த பிள்ளைகள் கிட்ட இருந்து இவரால் கற்றுக்கொள்ள முடிந்தது. இவர் கற்றுக்கொண்ட உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து போய் வீட்டில் சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற பெரியவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. பார்த்தா இவரை பார்த்துட்டு, இவன் தானே நம்ம அடிச்சு போட்டு மயக்கமாயிருந்து திரும்ப தூக்கிட்டு போனவன், ஓடி போனவன் மறுபடியும் எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரை கொண்டு போய் அந்த தலைவன் முன்னாடி நிறுத்தினாங்க. நிறுத்தின உடனே தலைவன் கிட்ட கூட்டிட்டு போகும்போது இவர் பயத்திலேயே மயக்கமாயிட்டார். மயக்கமான உடனே தலைவன் சொல்றார், இனிமே இவன் நம்ம கொன்னு சாகக்கூடாது. இந்த ஊர்ல எங்க இருந்தோ வந்தவன் செத்துட்டா நம்ம ஊர் சபிக்கப்பட்டுரும். அதனால இங்க சாகக்கூடாது, அவனே சாகட்டும் அப்படின்னு நினைச்சு அவர் மயக்கமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட உதவி செய்யாம அப்படியே படுக்க போட்டுட்டு அவர் சாகட்டும்னு வெயிட் பண்ணாங்க. இவர் என்னடானா கரெக்டா ராத்திரி வரைக்கும் மயக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிற வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அப்பதான் அவங்க கிட்ட போய் மறுபடி இயேசுவை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச. அவர் பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்து அவங்க கிட்ட இருந்து மொழியை கற்றுக்கொண்டுட்டு இப்போ அவங்கெல்லாம் தூங்கின பிறகு இவர் இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு தப்பிச்சு கொஞ்சம் வெளியில வரும்போது ஒரு பெரிய விமானம் வானத்துல பறந்துட்டு இருக்கிறத இவர் பார்த்து அதுக்கு உதவி கேட்டு நின்றுட்டு இருந்தார். அந்த விமானி பார்த்து இவரை இறங்கி கூட்டிட்டு போய் அவருக்கு தேவையான உதவிகளை செய்துட்டு அவரை திரும்பியும் இந்த மோடிலோனுக்கே அவர் கொண்டு வந்து விட்டுட்டார். பார்த்தா இப்போ ஊர் ஜனம் எல்லாம் சொல்லுது, பெரிய கழுகு, ராட்சத கழுகு இவரை தூக்கிட்டு போய் கொல்ல போயிட்டு இனி வரமாட்டான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா மறுபடியும் அதே பிளைட்ல இருந்து இவர் இறங்கினார். எல்லாரும் பார்க்க ஆச்சரியப்படுறாங்க, என்னடா கழுகிட்ட இருந்து தப்பிச்சு உயிரோட வரான், இவன் மனுஷனே இல்ல அப்போ அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்பந்தான் அவங்கெல்லாம் பேசிட்டு இருந்த வார்த்தைகள் ஞாபகத்துக்கு இவர் சொல்ல ஆரம்பித்தார். அவங்களுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருந்தது. என்ன கடவுள் நம்பிக்கை? அவங்க வணங்குற ஒரு கடவுள் டிபோ டிபோ அப்படின்னு ஒரு கடவுளாம். அந்த வார்த்தையை சொல்றத இவருக்கு ஞாபகம் வந்தது. உடனே அந்த வார்த்தையை முன்னாடி போட்டுட்டு இயேசு இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார். ஓ, இவன் நம்ம கடவுளை பத்தி தான் சொல்ல வந்திருக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவர் கூட நெருங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு நண்பர்கள் ஆனாங்க. அந்த நேரத்துல அந்த கிராமத்துல இருந்த ஒருத்தருக்கு கண்ணுல பிரச்சனை அந்த கண்ணுக்கு மருந்து தேவைப்பட்டுச்சு. இவர் இயற்கையாவே இருக்கிற சில மருந்துகளை ரெடி பண்ணி அவர் கண்ணுக்கு பூசி சுகமாயிடுச்சு. உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இப்ப ஆச்சரியப்பட்டு, இவன் மருந்தும் தெரிஞ்சு வச்சிருக்கான், கடவுளையும் தெரிஞ்சு வச்சிருக்கான், அப்ப இது கடவுள்கிட்ட இருந்து வந்த விசேஷித்த பிறவிதான், இவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் சொல்றத கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முதல் இவர் ரட்சிப்புக்கு நேரா வழி நடத்தின முதல் நபர், இவர் எல்லைக்குள்ள கால் வச்ச உடனே அம்பு பாய்ந்து இவரை கொல்ல வந்த கொய்ரா அப்படிங்கிற ஒரு மனுஷன். உடனே இப்ப அந்த மனுஷன் தான் இவருக்கு முதல் கீழ்ப்படிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் மூலமாகவே, அந்த கொய்ரா என்கிற நபர் மூலமாகவே பல மக்களை ஆண்டவருக்கு நேராக இவர் நடத்தினார். இவர் அந்த ஊருக்குள்ள மொழியே தெரியாம, பாஷையே கத்துக்காம திரும்ப தப்பிச்சு ஓடினாலும் மறுபடியும் இந்த ஊருக்கு வந்ததின்
நோக்கத்தை சொல்றதுக்கு இந்த கொய்ரா என்கிற சகோதரர் இவருக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கிறார். என்ன நோக்கம்னு சொல்லி கொடுத்தார். இயேசு இந்த ஊருக்குள்ள வந்து இயேசுவை இந்த ஊருக்கு காட்டுறதுக்காக தான் நான் வந்தேன். என்ன நீங்க எவ்வளோ என்ன காயப்படுத்தினாலும் இயேசு உண்மை உள்ளவர், அதனால என்ன காப்பாற்றினார் அப்படின்னு இந்த கொய்ரா என்கிற சகோதரர் மூலமாகவே இவர் நிறைய காரியங்களை அந்த மக்களுக்கு புரிய வைத்து அங்க 12 பள்ளிகள், விற்பனை கூடங்கள் இதெல்லாம் உருவாக்கி பெரிய சபைகளை நிறுவி இன்றைக்கு அத பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்லாதபடி அந்த கிராம மக்கள் நிறைய கற்று தேர்ந்த அறிவாளிகள் எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிறாங்களாம். அதுக்கு காரணம் பல மருத்துவர்கள், பல ஆசிரியர்கள் இந்த ஊர்ல எழும்ப ஒரு முக்கிய காரணம் இந்த ப்ரூஸ் ஓல்சன் என்கிற சகோதரர். ஆகவே இந்த ப்ரூஸ் ஓல்சன் என்கிற சகோதரருக்கு ரொம்ப உந்துதலா பிரயோஜனமா இருந்தது ஆண்டவர் மேல கொண்டிருந்த விசுவாசமும் ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு மட்டும்தான் இவருக்கு உதவியா இருந்துச்சு. அதனால நாமளும் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாம, உதவி எதுவும் இல்லாம, எந்த ஆதாயமும் இல்லாம ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்ய முன் வந்தால் கட்டாயம் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த காரியத்தின் மூலமாக ப்ரூஸ் ஓல்சன் என்கிற சகோதரர் மூலமாக ஆதாயம் இல்லாம ஆண்டவருடைய அன்பை அறிந்த அந்த ஜனத்தை போல நாமும் ஆண்டவருக்காக எழும்புவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.